நாங்கள் இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங்க்காக டிமார்ட் போயிருந்தோம். நான் வாங்க போகணுன்னு நினச்சி போனது ஒன்று. அங்கே போனதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு மைண்ட் வந்து ஃபுல்லாக மாறிடுச்சு. நான் வாங்க போனதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப க்யூட்டாக நிறைய கண்ணாடி பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு கொஞ்சம் ஷூஸு, அப்புறம் விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி என் பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி பிளேட் இருக்குது. இருந்தாலும் இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் தான். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனுக்கு இது வாங்கிட்டேன். அவனுக்கு வாங்கிட்டு நம்மளுக்கு வாங்கலைன்னா எப்படி அப்படின்ட்டு எனக்கு ஒரு பிளேட் வாங்கியிருந்தேங்க. அது வந்து இந்த பிளேட்டாக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ரீன் கலரில் வாழை இலை மாதிரியே இருந்துச்சு. இதுவும் 49 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுல் வாங்கியிருந்தேன். அது வந்து எதாவது சாம்பார் இல்லை அப்படின்னா என் பையனுக்கு கூழ் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இது ஒரு குட்டி பவுல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேம்பர்ஸ் வாங்கலான்னு நினச்சேன். என்னோடய பட்ஜெட்டுக்கு வந்து அது என்னமோ ரொம்ப ஓவர் விலையாக அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்குறது தான் எங்களுக்கு என்னமோ கம்ஃபர்டபுள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால இந்த ஒரு 5 பீஸ் இருக்கிறது மட்டும் இன்றைக்கி ஒரு 2 நாள் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசி ரொம்ப காரமான மேகி சரி நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டு ட்ரை பண்ணதே இல்லை. இந்த தடவை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2 பேக் மட்டும் வாங்கினேன். ஏன்னா இது சாப்பிட்டு எல்லோரும் வீடியோஸ் பார்த்துருக்கேன், பயங்கர காரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால குட்டியாக 2 பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாய்.